ஹலோ கைஸ், நம்ம கார்த்திக் கதையில் மார்ச் 22 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வில்லி இருக்காங்களா, அவங்க மறுபடியும் வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணும் பொழுது தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவுக்கு ஒரு gift கொடுக்குறது தெரிய வருது. அதுவும் கல்யாண நாள் அன்னைக்கு gift கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இதை பார்த்ததும் வில்லி இதை ரொம்ப பெரிய பிரச்சனை ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா இது மாதிரி உன் பொண்ணுக்கு கல்யாண நாள் வரப்போகுதாம்ல, ஸோ அதுக்காக உன் பொண்ணு அந்த டிரைவர் பயலுக்கு ஏதோ gift கொடுக்க போகிறாம்ல அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்னடி சொல்கிற? அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆமாம்மா, உனக்கு எதுவுமே தெரியாதாக்கா, நீ இந்த வீட்டில் தானே இருக்கிற, ஆனால் யாருமே உன்னை கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் முடிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த வீட்டில் யாருமே யார் பேச்சையுமே கேட்குறதே கிடையாது. இந்த வீட்டில் நீ எப்போ வந்துட்டு கண்டுக்காம விட்டியோ அப்போவே இந்த வீட்டில் நிறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சுக்கா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை கேட்டதும் ஹீரோயின் ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்திரா, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லு. அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, அக்கா உன் பொண்ணுக்கு கல்யாண நாள் வரப்போதாம்ல இன்னும் 2 நாளையில், அதுக்காக உன் பொண்ணு அந்த டிரைவர் பையலுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பைக் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்னடி சொல்கிறேன், இன்னும் கொஞ்ச நாளில் அவளுக்கும் அந்த டிரைவர் பையலுக்கும் விவாகரத்து நடக்க போகுது, இதெல்லாம் தேவையா? அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, ஆமாக்கா அதான் நானும் சொல்கிறேன், 2 பேருக்கும் விவாகரத்து ஆக போகுது, இதெல்லாம் தேவையா அப்படின்னு தான் நானும் கேட்குறேன். அவ சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறாளே, அவ சரியா பதில் சொல்லிட்டா பிரச்சனையே இல்லை. இங்கே பாருக்கா, நீ தான் முக்கியம் அப்படின்னு அவள் கண்டிப்பாக முடிவு பண்ணியே ஆகணும். அந்த டிரைவர் பயலால் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் அவள் அந்த டிரைவர் பைய பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கான்னா என்ன அர்த்தம்? இங்கே பாருக்கா, நீ உடனே உன் பொண்ணை கூப்பிட்டு கண்டி. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, சரி நீ போயிட்டு நான் கூப்பிட்டேன்னு மட்டும் சொல்லு. இதை கேட்டதும் அந்த வில்லி சொல்கிறாங்க, அக்கா நான் கூப்பிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நான் தான் உன்கிட்ட சொல்லி கொடுத்து பிரச்சனையை உண்டாக்குறேன் அப்படின்னு நினப்பா. ஆனால் நீ தானக்கா முடிவு பண்ண, ஆனால் நீ தாக்கா போய் கேட்கணும். ஈஸ்வரி சொல்கிறாங்க, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நேராக ரேவதின்னு கூப்பிட்றாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு, சொல்லுமா எதுக்குமா என்னை கூப்பிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா, உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் எதையுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கியா? உனக்கும் அந்த டிரைவர் பயலுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நான் அப்போவே சொன்னேன். 2 பேருக்கும் விவாகரத்து நடக்க போகுது. நீ திரும்பி அந்த டிரைவர் பின்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏதோ கல்யாண நாள் வரப்போகுதாம்ல, அந்த கல்யாண நாளில் அவனுக்கு ஏதோ gift கொடுக்க போறியாம்ல, இங்கே பாரு இதெல்லாம் தேவையில்லை. கண்டிப்பாக நீ அவன்கிட்டேருந்து பிரிய போகிற, அது வந்து சீக்கிரம் நடக்க போகுது. இந்த மாதிரி நீ தேவையில்லாமல் பண்ணாத. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நீ வந்துட்டு அவரை ரொம்பவே தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க. அவர் ரொம்ப நல்லவர், நீ கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்ப. தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பான முடிவை எடுக்காது. நான் கண்டிப்பாக அவரை விவாகரத்து பண்ண முடியாது. கோர்ட்டுக்கு போய் கேட்டால் நான் என் புருஷன் கூட சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. நீங்கள் என்ன தடுக்க முடியாது. இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம்ம கோவமாகுது. என்னடி இப்படி பேசுகிறேன்? அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, அப்புறம் எப்படிம்மா பேசுறது? நீங்கள் பாட்டுக்கும் அவர் எங்கிட்டேருந்து பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சித்தி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொல்கிறத அப்படியே கடைசி வரைக்கும் தலையாட்டிக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன்னு நினைப்பீங்களா? இங்கே பாருமா, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என் புருஷன் தான் ரொம்ப முக்கியம். அவர் எனக்காக நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. இன்றைக்கி நான் சந்தோஷமாக சிரித்து இருக்கிறேன்னா அதுக்கு அவர் தான் காரணம். ஸோ நான் கண்டிப்பாக நீங்கள் பேசுகிறத நான் கேட்க முடியாது, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. ஸோ இதை பார்த்ததும் செம்ம ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. என்னடா இது, இவ இப்படி பேசுகிறாளே, நம்ம சொல்கிறத கொஞ்சம் கூட கேட்காம பேசுகிறாளே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக அவங்க தங்கச்சிக்கிட்ட போயிட்டு, நான் அவகிட்ட சொன்னேன், ஆனால் அவள் கொஞ்சம் கூட கேட்காம அவள் இஷ்டத்துக்கு பேசுகிறா, என்ன பண்ணுறேன்னு தெரியலையே அப்படின்னு. அதுக்கு வெளியே சொல்கிறாங்க, அக்கா நீ ஒன்றும் பண்ண வேணாம், சீக்கிரம் விவாகரத்துக்கான ஏற்பாடுகளை பாரு அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோயின் இது எல்லாத்தையுமே கேட்குறாங்க. கேட்டுட்டு, ஓ சித்தியோட ஏற்பாடு தானே இது, எப்படியாவது என்னையும் அவரையும் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சித்தி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் அவங்க புருஷனும் பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக என்னையும் என் புருஷனையும் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சித்தி
இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எத்தனை நாள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நானும் பார்க்குறேன். சித்தி, கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு உங்கள் புருஷனை பார்ப்பீங்கல்ல? இன்னும் 2 நாளையில போய் பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏதாவது பிளான் பண்ணணும்ல என்னோட வெட்டிங்கை தடுக்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கும் உங்கள் புருஷனை பார்க்க போவீங்க. அப்போ நான் உங்களை கையும் களவுமா பிடிச்சி அம்மா கிட்ட சிக்க வைக்கலைன்னா பாருங்க அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நேராக அவங்க அக்காவை போய் பார்க்குறாங்க. மயில், சுவாதி எல்லாரும் இருக்காங்க. கூடவே நம்ம ஹீரோவும் இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா கூப்பிட்டு என்னை பேசினாங்க. வெட்டிங் ஆனிவர்சரி எல்லாம் கொண்டாடக்கூடாது, இன்னும் கொஞ்ச நாள்ல அவனை விட்டு நீ பிரிய போற, நான் சொல்றதான் கேட்கணும் அப்படின்னு அம்மா பேசினாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா சித்தி தான். சித்தி சொல்லி கொடுத்ததுனால தான் அம்மா அப்படி பேசினாங்க. ஸோ கண்டிப்பா சித்தி வந்துட்டு இன்னும் 2-3 நாளையில அந்த சிவனாண்டியை போய் பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவனை போய் பார்க்குற அந்த நேரத்துல இன்னும் சித்தி அந்த சிவனாண்டியை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு அம்மா கிட்ட ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும். ஸோ எல்லாரும் கண்ணும் கருத்துமா இருங்க. சித்தி எந்த நேரத்தில் வேணாலும் வீட்டை விட்டு வெளியில போவாங்க. ஸோ அதை பயன்படுத்தி சித்தியை ஃபோட்டோ எடுத்து அம்மா கிட்ட காமிக்கணும். முக்கியமா சித்தி சிவனாண்டியை போய் சந்திச்சு பேசுவாங்கல்ல, அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து அம்மா கிட்ட கொண்டாந்து காமிச்சிட்டா போதும். சித்தி இன்னும் திருந்தவே இல்லை அப்படின்னா அம்மா கண்டிப்பா சித்தியை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. ஸோ சித்தி இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தான் பாதிப்பு. எனக்கு கல்யாண நாள் வரப்போகுது, அந்த கல்யாண நாளை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லி கொடுத்து என்ன வந்து அம்மா பேசுறாங்க. ஸோ இதெல்லாம் என்னால கண்டிப்பா வேக பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அப்ப மயிலு சொல்றாரு, ஆமா ரேவதி, நீ சொல்றது சரிதான். நான் அப்ப ஹோட்டல் வைக்க போறேன்னா அதை கூட தடுக்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பாதிப்பு தான். ஸோ நீ சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சரி எல்லாரும் நல்லா கண்ணுங்கருத்துமா பாத்துக்கிடுங்க. சித்தி கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு வீட்டை விட்டு வெளில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை அப்படியே போட்டோ எடுத்து அம்மா கிட்ட காமிச்சு அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நைட் ஆகுது. நைட் ஆனதும் வில்லி என்ன பண்றாங்கன்னா, அவரை பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆகுது, அவர் வேற ரொம்ப தப்பான முடிவு எடுத்துட்டாரு நம்மளை பார்க்கல அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவரை போய் பார்ப்போம் அப்படின்ட்டு வில்லி நைஸா வீட்டை விட்டு வெளியில வராங்க. ஸோ இதை வந்து நம்ம ரோஹோ பார்த்துறாங்க. என்ன பண்றாங்கன்னா, இந்த விஷயத்த பத்தி நம்ம உடனே வந்துட்டு ரேவதி கிட்ட சொல்லணுமே அப்படின்ட்டு நேரா ரேவதியோட ரூம் கதவை போய் தட்டுறாங்க. ரேவதி கதவை திறக்கிறாங்க. ரேவதி கேக்குறாங்க, சொல்லுக்கா என்னாச்சு இந்த நேரத்துல கதவை தட்டுறேன்? ரோகிணி சொல்றாங்க, இங்க பாரு, நம்ம நினைச்ச மாதிரியே சித்தி வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில போறாங்க. சிவனண்டிய பாக்குறதுக்கு தான் போறாங்க அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. ஏன்னா இந்த நேரத்துல அவங்க எதுக்கு வீட்டை விட்டு வெளியில போகணும்? சரி வா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றாங்க, சரி நான் போயிட்டு அவரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு நேரா ஹீரோவை போய் கிளப்புறாங்க. என்னங்க, சித்தி வந்துட்டு இந்த நேரத்துல சிவனாண்டிய பாக்குறதுக்காக கிளம்பி போறாங்க. ஸோ நம்ம கிட்ட ஒரு நல்ல ஆதரவு சிக்க போகுது, சீக்கிரம் வந்துட்டு ஃபோன் எடுத்துட்டு வாங்க. இதை கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துக்கிறாரு. வெளியில வந்துட்டு நேரா ரோகிணியை பார்த்து, நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ரோகிணி சொல்றாங்க, சரி நீங்க 2 பேரும் பாதுகாப்பா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, சரிக்கா நாங்க போறோம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் வில்லி வந்துட்டு நேரா அவங்க ஹஸ்பண்டோட வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டுறாங்க. அவர் கதவை திறக்கிறாரு. கதவை திறந்ததும் உள்ளார போனதும் சிவனாண்டி சொல்றாரு, என்னாச்சு சந்திரா அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, உங்களை பாக்குறதுக்காக தாங்க வந்தேன். நேற்று நீங்க ரொம்ப தப்பான முடிவு எடுத்துட்டீங்கல்ல, அதுல இருந்து எனக்கு கொஞ்சம் கூட தூக்கமே இல்லை. ஏங்க அப்படி முடிவு பண்ணீங்க? அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்னு. அவர் சொல்றாரு, ஆமா சந்திரா, நான் உன்னை அந்த அளவுக்கு வந்துட்டு உயிருக்கு கூட காதலிக்கிறேன். திடீர்னு நீ வந்து தாலியை கலட்டி வச்சதோட நீ என்னை விட்டு பிரிஞ்சுட்டியோ அப்படின்னு நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அதனாலதான் நான் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். இப்ப கூட நான் ஒன்னு நினைச்சுக்கிட்டு தான் தூங்கிட்டு இருந்தேன். இங்க பாரு சந்திரா, எத்தனை நாள் இதே மாதிரி ஈஸ்வரிய பழி வாங்கணும் அப்படின்ட்டு. நீ அந்த வீட்லயே இருக்க போற, ரொம்ப வயசாயிருச்சு. இதுக்கப்புறமும் கண்டிப்பா அந்த ஈஸ்வரிய பழி வாங்கணும் அப்படின்ட்டு எனக்கு தோணவே இல்லை. எனக்கும் உன் கூட சேர்ந்து வாழணும். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, என்னங்க நீங்க சொல்றது நியாயம் தாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா ஒரு விஷயத்த நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு யாரு காரணம் தெரியுமா? என் அக்கா தான். அன்னைக்கு நம்ம கோவில்ல கல்யாணம் பண்ணப்ப சரி இவ இப்படியோ போகட்டும் அப்படின்னு என்னை அனுப்பாம உங்ககிட்ட இருந்து என்னை பிரிச்சு கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தால, அதுக்கப்புறம் அவ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியோட சேர்ந்து எவ்வளவு சந்தோஷமா இருந்தா. ஆனா என்ன உங்க கூட சேர்ந்து வாழ விட்டாளா? வாழையே விடல இல்ல. அப்படி இருக்கையில நான் எப்படி அவளை சும்மா விடுவேன்? என்னோட இத்தனை வருஷம் வாழ்க்கை உங்க கூட சேர்ந்து வாழ்ந்திருப்பேன். ஆனா அது எல்லாத்தையுமே கெடுத்தது யாரு? அவதானே. அப்படி இருக்கையில என்னால எப்படி எல்லாத்தையும் மறக்க முடியும்? நான் எந்த அளவுக்கு இத்தனை வருஷம் வேதனைப்பட்டனோ
அதே வேதனையை அவ அனுபவிக்கணும். அந்த வீட்டுக்குள்ள நீங்க வந்துட்டு போகணும். அதுதான் எனக்கு முக்கியம். இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, எனக்காக நீ இவ்வளவு யோசிக்கிறீல்ல அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஒரு முடிவு பண்றாரு. சரி, நம்ம பேசாப்ல அத்தையை கூட்டிட்டு போயிட்டு தூபிச்சிருவோம் அப்படின்னு நேரா ஈஸ்வரியோட ரூம் கதவை தட்டுறாங்க. ஈஸ்வரி வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு, என்ன இந்த நேரத்துல தேவையில்லாம கதவை தட்டுறீங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி கோவப்படாத, மாப்பிள்ளை எந்த நேரத்துல வந்து கதவை தட்டி இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, மாமா சின்னத்தை இருக்காங்கல்ல, அவங்க வீட்டை விட்டு எங்கேயே கிளம்பி போயிட்டாங்க. இதை கேட்டதும் ராஜா ஷாக் ஆகி, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, இந்த நேரத்துல சந்திரா எங்க போனா, எங்கேயோ போயிட்டு போகட்டும் விடு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, என்ன மாமா அப்படி சொல்றீங்க, இங்க பாருங்கட்ட, அவங்க எங்க போயிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அவங்க அந்த சிவனாண்டியை பாக்குறதுக்காக தான் போயிருக்காங்க. அவங்க வீட்டுல போனை வச்சுட்டு போயிருக்காங்க. நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கண்டிப்பா நிரூபிப்பேன். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, ஏன் சொல்ற அப்படிங்கிறதுக்காக ஏன் தங்கச்சி மேல நான் சந்தேகப்பட முடியாது. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கட்ட, உங்க தங்கச்சி போயிருக்கிறது உண்மை. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கீங்க சித்தி வந்துட்டு திருந்திட்டாங்க அப்படின்னு. ஆனா சித்தி திருந்தவே இல்லை. அந்த சிவனடியை பாக்குறதுக்காக தான் போயிருக்காங்க. இப்ப நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட கையும் களவுமா நாங்க பிடிச்சு கொடுப்போம். அதோட அவங்க என்னெல்லாம் பிளான் பண்றாங்க அப்படிங்கிறது கூட தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வரப்போறீங்களா இல்லையா அப்படின்னு சொன்னதும் உடனே ஈஸ்வரியும், சரி ஓகே நான் வரேன், ஆனா என் தங்கச்சி அங்க இருக்க மாட்டா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ராஜா சொல்றாரு, இங்க பாரு, என்ன நடக்குது அப்படிங்கிறத பாப்போம், அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணு. இது கேட்டதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நேரா வந்துட்டு சிவனாண்டியோட வீட்டுக்கு போறாங்க. ஹீரோ நேரா அவங்க அத்தை கிட்ட, அத்தை இந்த பக்கமா போக வேணாம், கண்டிப்பா இந்த பக்கமா போனா அவங்க தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்டோட பின்பக்கம் ஜன்னல் கதவு இருக்கு. அந்த ஜன்னல் கதவு வழியா நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா உள்ளார என்ன நடக்குது அப்படிங்கிறத பாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ கூப்பிட அப்படிங்கிறதுக்காக வரல, கண்டிப்பா என் தங்கச்சி மேல எந்த தப்பு இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கையில வரேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா வாங்கம்மா, நமக்கு கிடைச்ச வாய்ப்பு, சித்தி எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினைச்சுக்கிடுங்களேன், வாங்க அப்படின்னு சொல்ல ஈஸ்வரியும் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க. அங்க போயிட்டு ஜன்னல் வழியா பாக்குறாங்க. அங்க பார்த்தா சந்திரா வந்துட்டு சிவனாண்டி கூட சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா எப்பவுமே உங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட்டா இருப்பேன். எங்க அக்கா எனக்கு முக்கியமே கிடையாது, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க பேசாப்புல வந்துட்டு எனக்கு கையில ஒரு மோதிரத்தை போட்டு விடுங்க, நீங்க போட்ட மோதிரம் எனக்கு தாலி மாதிரி கையில கிடக்கட்டும் அப்படின்னு. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, சரி சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கையில போட்டிருக்க அந்த மோதிரத்தை எடுத்து சந்திராவோட கையில போட்டு விட்டு, இங்க பாரு, இந்த ஊர் உலகம் வேணும்னா நினைச்சுக்கட்டும், நம்ம ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை அப்படின்னு. ஆனா நம்ம மனசுக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேருமே எப்பவுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். நம்ம ரெண்டு பேருமே யாராலுமே பிரிக்க முடியாது, யாரு என்ன நினைச்சாலும் பிரிக்க முடியாது. அந்த ஈஸ்வரிய கண்டிப்பா நான் பழி வாங்காம விட மாட்டேன், அதுவும் என்கிட்ட இருந்து ஒண்ணு பிரிச்ச அந்த ஈஸ்வரியை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. இது எல்லாத்தையுமே ஈஸ்வரி ஜன்னல் வழியா பாக்குறாங்க. பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அடி பாவி சந்திரா, நீங்க இப்படி எனக்கு வந்துட்டு துரோகம் பண்ண, அத்தனை பேருக்கு முன்னாடி அவனுக்கும் உனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இப்படி பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, பாத்தியம்மா, சித்தியோட உண்மையான முகமே இதுதான். எப்படியாவது வந்து ஏமாத்தி மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துட்டு நம்ம குடும்பத்தை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படிங்கறத சித்தியோட பிளான். எப்படியாவது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, புரியுது சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு, புரியுது ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரி பண்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை கவலைப்படாதீங்க, இப்பயாவது உங்க தங்கச்சியை பத்தி தெரிஞ்சுட்டே அப்படின்ட்டு சந்தோஷப்படுங்க அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரி வந்துட்டு அமைதியா இருக்காங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. மேட்டி ஃபினிஷ் 5 பட்டல் கிளிப்ஸ் இருக்கு, அடுத்து டெய்ஸி கிளிப்ஸ் இருக்கு, சாட்டின் ஸ்க்ரன்ச்சீஸ் இருக்கு, கிளா கிளிப்ஸ்லயே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்லயும் இருக்கு. அது எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்லயும் இருக்கு. வேணும் அப்படின்னா சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கடையில பார்ப்போம். ஸோ ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்றது அப்படின்னா கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க.